ஜெய்ஸ்வராகி நமஹா. நம்ம சேலம் வராகி ஆலயத்தில் ஆஹாட நவராத்திரியை முன்னிட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க சேலம் வராகி அம்பாளுக்கு விசேஷமான முறையில் பழங்களால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கனி அலங்காரம் சேலம் வராகியை தரிசனம் பண்ணுற பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கனிகள் எப்படி கனிஞ்சிருக்கோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டமான விஷயங்களும் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சுலபமாக வெற்றி அடையும். கனியாத விஷயமும் கனிந்து போகும். அது கணவன் மனைவி அன்பாக இருக்கலாம், பெற்றோருக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்கள் நல்லபடியாக சுமூகமாக முடியும். இந்த சேலம் வராகி இன்றைய தினம் பார்த்திங்கனாக்க மாதுளை முத்துக்கள், நாவல் பழம், பேரிச்சம்பழம், ஈச்சம்பழம், அதே போல் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அன்னாசி, கோகாப்பழம், திராட்சை பழம்னு பல வகையான பழங்களால் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம். வராகினாவே பழங்கள் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. எல்லா வகை பழங்களும் ரொம்ப பிடிக்கும். அதிலே முக்கியமானது அன்னாசி பழம், மாதுளம் பழம். இதெல்லாம் அம்பாளுக்கு பிரியமான பழங்கள். அதை ரொம்ப விசேஷமாக சாப்பிடுவாங்க. இன்றைய தினம் அலங்காரத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம். நாம் ஒரு வழியாக விழாவுடைய பூர்த்தியிலும் இருக்கும். இன்றோடு விசேஷ அலங்காரங்கள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சது. நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் வராகி உங்களுக்கே பிரியமான ரூபத்தில் யூஷுவல் எப்பயும் போல் காட்சி கொடுப்பாங்க. இனி அடுத்த வருடம் தான் அந்த அம்பாவை இந்த மாதிரியான விசேஷ அலங்காரங்களில் பார்க்க முடியும். நிறைய கோயில்களை நினச்சா ஏதாவது ஒரு அலங்காரம் பண்ணுறாங்க. இங்கே சேலம் வராகி ஆலயத்தில் அப்படிலாம் கிடையாது. இந்த திருவிழா காலத்தில் மட்டும்தான் இது ஒரு விழாவாகவே நாம் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது இப்போ ஆரம்பித்ததில்லை, பல வருஷமாக நாம் இதை பண்ணிகிட்ருக்கிறோம். மற்ற கோவில்களில் இடையில் ஏதாவதுனா ஒரு விசேஷ அலங்காரம் அப்படிலாம் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. இந்த திருவிழாவுக்கு மட்டும்தான் 10 நாட்களுக்கும் 10 விதமான அலங்காரத்தில் அம்பாள் காட்சி கொடுக்கறது ரொம்ப ஒரு வைபவமாக கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ நாளை தினம் காலையில் 6 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளாக எல்லாம் வல்ல சேலம் வராகியினுடைய யாகசாலையில் 10 நாட்களாக யாக பூஜை நடைபெற்று கொண்டிருந்தது. அதுக்கு நாளைக்கு தினம் மகா பூர்ணாகுதி, நாளைக்கு பூர்த்தி வைபவம். பூர்ணாகுதி ஆனதும் கலச யதாஸ்தானமாகி கலச புறப்பாடாகி அம்பாள் கிட்ட கருவறையில் சேர்ந்து அம்பாளுக்கு கலசாபிஷேகம் ஆகும். இந்த 10 நாட்களாக யாகசாலையில் மூல மந்திர உச்சாடனம் பண்ணி அந்த கலசத்துக்கு உயிரேற்றி இருக்கக்கூடிய அந்த கலசம் அம்பாள் மேலே புனித நீர் ஊற்றினதுமே அம்பாளுக்கு இன்னும் அதிக சக்தி கிடைக்கும். வரக்கூடிய பக்தர்களுக்கு கேட்டதும் உடனடியாக கொடுக்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆலயத்தில் ஒவ்வொரு வருஷமுமே இந்த மாதிரி திருவிழா நடத்தி யாகசாலை பூஜைகள்லாம் அமைத்து அந்த கலசம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறப்போ அம்பாளுக்கு வருஷம் இன்னும் நிறைய சக்தி கிடைத்து வரக்கூடிய அன்பர்களுடைய குறையை தீர்க்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் நாளை தினம் விசேஷமான முறையில் பூஜைகள்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலாக 6:30 மணிக்குள்ளாக சேலம் வராகியனுடைய உற்சவமூர்த்திக்கு புதிதாக செய்யப்பட்ட தங்க முலாம் பூசின கிரீடம் சாத்துப்படி பண்ணுவாங்க. பட்டாபிஷேகம்னு பேர். ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாளை தினம் அனைத்து பக்த கோடிகளும் தரிசனம் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா 10 நாட்களும் சேலம் வராகி தரிசனம் பண்ண முடியாதவங்க நாளைக்கு தினம் பட்டாபிஷேகத்தில் வராகி தரிசனம் பண்ணோம்னா இந்த 10 நாள் அலங்காரம் பண்ண பலன் நமக்கு ஒரே நாளில் கிடைச்சிரும் அப்படிங்கிறது விஷயம். எனிவே எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். இந்த வருடம் நல்லபடியாக எல்லா விழாவும் சிறப்பாக அமைஞ்சிட்ருக்கு. சேலம் வராகி ஆலயத்தை தரிசனம் பண்ணக்கூடிய அன்பர்கள் சேலம் வராகியை யூடியூப் சேனல் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும், மீடியாக்கள் மூலியமாகவும் தரிசனம் பண்ணக்கூடிய அன்பர்கள் சேலம் வராகி உலகத்தில் எந்த மூலையில் எங்கேருந்து யார் நினைச்சாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த சேலம் வராகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற மாதிரி எல்லாருக்கும் சௌக்கியம், சந்தோஷம், சௌகரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் மென்மேலும் அவர்கள் எல்லாம் சிறப்பாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்ன வச்சு இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இப்போ வராகி அம்மனுக்கு பழங்கள் முக்கியமாக அவங்க அம்சம் எதை எடுத்துக்குவாங்க சார்? வராகிக்கு ரொம்ப பிரியமானது அன்னாசி பழம், மாதுளை, நாவல் பழம். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமான பல வர்க்கங்கள் அவங்க எடுத்துக்குவாங்க. சரி சாமி. இப்போ வராகி அம்மன் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்போ நாளைக்கு வர நிகழ்ச்சியும் இப்படி சொல்லிட்டீங்க சாமி. இப்போ அடுத்த குறை வர நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய பக்தர்கள் எதிர்பார்ப்பான்னு ஒன்று என்னென்னா வராகி அம்மன் நாங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்றத நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த பழங்கள் என்னைக்கு நாளைக்கு கொடுக்க போறீங்களா? எப்படி இந்த பிரசாதத்தை நாளைக்கு காலையில் விநியோகமாகும். வராகி எப்போவுமே எல்லாருமே கிட்ட நின்று தான் பார்த்துட்ருக்குறாங்க. இதில் மறைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லாருமே கிட்ட நின்று தரிசனம் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த 10 நாள் திருவிழா ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டுகள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி, அதே போல் டெல்லி, மும்பை இந்த மாதிரி சேலம் வராகியுடைய பக்தர்கள் வெளியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த திருவிழாவுக்கு வருவாங்க. யூஷுவலாக சேலம் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய டெய்லியும் வந்தாலுமே இந்த 10 நாள் திருவிழாவில் பார்த்தீங்கன்னாக்க வெளி மாநிலத்திலேருந்து நிறைய பக்தர்கள் வெளி மாநிலத்திலேருந்து வருவாங்க. ஏன்னா இந்த திருவிழா 10 நாள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மெயினாக 55 ரூபா பிரார்த்தனை உண்டியல் மற்ற நாட்களில் இருக்காது. இந்த திருவிழாவுக்கு மட்டும் இருக்கிறதுனால இந்த 10 நாட்களுமே வெளிநாட்டு மக்கள் நிறையா வருவாங்க.
ஓகே சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி அலங்காரம் பண்ணுறதுக்கு பக்தர்கள் அடுத்த நாளுக்கு நீங்கள் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அது நடைபெறும் நடந்துருக்குது. ஆனால் வரக்கூடிய மக்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, நம்ம சேலம் வராகியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலங்காரம் நடந்த முன்னே அடுத்த நாள் அந்த அலங்காரம் பண்ண பிரசாதம் பூ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்தர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா காலையில் என்ன டைம் சாமி? அது காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. பட்டு நம்மளுடைய கோவிலை பற்றி எல்லாருக்குமே தெரியும், சேலம் வராகி ஆலயம்னாவே கூட்டம் அதிகம் இருக்கும். ஸோ காலையிலேருந்து மாலை அப்படிலாம் டைம் சொல்ல முடியாது. 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த கூட்டம் இருக்கிறத பொறுத்து தான் அவைலபிள். அது கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்லேயே அது முடியும். அது பொழுதுக்கும் இருக்குன்னு இப்போ நினைக்கிறேன். கேட்டிக்கல. இப்போ வந்து நம்ம வராகி கோயிலில் சாமி சொல்லிக்கிறாருங்க, இது ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு நாளைக்கு நடைபெற்றுனா அந்த நிகழ்ச்சி நீங்கள் வராகியோட பிரசாதம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த நாள் காலையில் வந்தீங்கன்னா அந்தோட பிரசாதம் அணிஞ்சிங்களா அந்த ஒரு தீர்வு நம்மள இருக்கிற மனசுக்குள்ள பாரம்லாம் எல்லாமே குறையும் அப்படின்றத இந்த வராகி அம்மன் ஆலயத்தில் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பிரசாதத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. சாமி இது ஒன்று நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து மக்கள் வந்து இந்த பிரசாதத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரசாதம் சாப்பிட்டோமா நம்ம நோய் குணமாகும், நம்ம கஷ்டங்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அந்த நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த பிரசாதம் கொடுத்தா நம்மளுக்கு என்னென்ன கஷ்டங்கள்? பல அலங்காரத்தில் தரிசனம் பண்ணுறப்போ கனியாத விஷயம் கணிஞ்சு போகும்னு சொல்லிட்டோம். அதுதான் வாழ்க்கையில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய பேர்த்துக்கு தவறான எண்ணங்கள் இருக்குது. ஒருத்தர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இது ஒரு சமாதானம். ஓகே நண்பர்களே, நம்ம சேலம் கோவிலில் இந்த வராகி அம்மன் ஆலயத்துக்கு இன்றைக்கி நம்ம நடைபெற்ற நிகழ்ச்சி பல அலங்காரம். இந்த முழு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தது நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம்.